Peace be upon you and your family. 11th Chemistry Unit 7 Thermodynamics. Important question and answer. In this video we are going to discuss about question number 46 to 49. All these are big questions. Question number 1. What are spontaneous reaction? தன்னிச்சையான reaction அப்படின்னா என்ன அர்த்தம்? What are the conditions for spontaneity of a process? ஒரு ப்ராசஸ் தன்னிச்சையாக தானாக யாரோட ஹெல்ப்புமே இல்லாமல் நடக்கணும்னா அதுக்கு என்ன நிபந்தனைகள் கண்டிஷன் இருக்குது பார்க்கலாமா? ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் தான், ஆனால் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். A reaction that does occur under the given set of conditions is called a spontaneous reaction. தானாக ஆர்டினரி டெம்பரேச்சர் ப்ரெஷர்லேயே நடக்கக்கூடிய ப்ராசஸுக்கு பேர் தான் ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ்னு பேர், வித்தவுட் தி ஹெல்ப் ஆஃப் எனி எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். தி எக்ஸ்பென்ஷன் ஆஃப் கேஸ் இன்டு அன் எவாக்குவேட்டட் பல்ப் இஸ் எ ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ். கேஸ் மாலிகூலு எக்ஸ்பேன்ஷன் ஆகுது ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ். தி ரிவர்ஸ் ப்ராசஸ், தட் இஸ் கேதரிங் ஆஃப் ஆல் மாலிகூல் இன்டு ஒன் பல்ப், இஸ் நாட் ஸ்பான்டேனியஸ். ஒரு பல்புக்கு உள்ளே இருந்து கேஸ் மாலிகூல் வெளியே எக்ஸ்பேண்ட் ஆகுது ஸ்பான்டேனியஸ். ஆனால் வெளியே உள்ள எல்லா மாலிகூல்ஸையும் ஒரு பல்புக்கு உள்ளே நாம் அடைக்கணும்னா அது நான் ஸ்பான்டேனியஸ், தன்னிச்சையானது அல்ல. திஸ் எக்ஸாம்பிள் ஷோஸ் தட் processes that occur spontaneously in one direction cannot take place in opposite direction spontaneously. எல்லா நேச்சுரல் ப்ராசஸுமே ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன், அது ஒரு டைரக்ஷனில் மட்டும்தான் நடக்கும், ரிவர்ஸ் டைரக்ஷன் நடக்கவே நடக்காது. இன்க்ரீஸ் இன் ரேண்டம்னஸ் எஸ் வேல்யூ, ரேண்டம்னஸ் எஸ் வேல்யூ ஃபேவர்ஸ் ஸ்பான்டேனியஸ் சேஞ்ச். ஒழுங்கற்ற தன்மை எங்கெல்லாம் அதிகரிக்குதோ அது எல்லாமே தன்னிச்சையாக நடக்கக்கூடிய சேஞ்ச், மாற்றம். இஃப் என்தால்பி சேஞ்ச் ஆஃப் எ ப்ராசஸ் இஸ் நெகட்டிவ், டெல்டா ஹெச் வேல்யூ நெகட்டிவ். டெல்டா ஹெச் வேல்யூ எப்போ நெகட்டிவாக இருக்கும்? தி ப்ராசஸ் இஸ் எக்ஸோதெர்மிக், ஹீட் எவால்வ்டு, ஹீட் லிபரேட்டட், ஹீட் கிவன் அவுட். ஒரு ப்ராசஸ்லேருந்து எனர்ஜி நம்மளுக்கு கிடைச்சிச்சுன்னா கம்பஷன் ஆஃப் ஃபியூவல் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் எக்ஸோதெர்மிக் அண்ட் அக்கர்ஸ் ஸ்பான்டேனியஸ்லி. Therefore, delta H should be negative. Delta S பாசிட்டிவாக இருக்கணும், delta H நெகட்டிவாக இருக்கணும். If entropy change of a process is positive, நான் சொன்னல delta S, then the process occurs spontaneously. Therefore, delta S should be positive. Randomness increase ஆகும், disorderliness increase ஆகும், அதுதான் delta S. அடுத்து வாங்க. If free energy of a process is negative, then the process occurs spontaneously. Therefore, delta G should be negative. நாம் சொன்ன இந்த 3 பாயிண்டையும் சிம்பிளில் நாம் ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸி. எப்படின்னா, ஃபார் ஏ ஸ்பான்டேனியஸ் ரிவர்சிபிள் ப்ராசஸ் டெல்டா ஹெச் அண்ட் டெல்டா ஜி ஆர் லெஸ் தேன் 0. டெல்டா ஹெச் அண்ட் டெல்டா ஜி ஆர் லெஸ் தேன் 0. டெல்டா எஸ் கிரேட்டர் தேன் 0. டெல்டா ஹெச் டெல்டா ஜி லெஸ் தேன் 0னா அவங்க ரெண்டு பேருமே நெகட்டிவாக இருப்பாங்க. டெல்டா எஸ் கிரேட்டர் தேன் 0னா 0க்கு மேலேனா பாசிட்டிவாக இருப்பாங்க. திஸ் இஸ் கொஸ்டின் நம்பர் 46. கொஸ்டின் நம்பர் 47. லிஸ்ட் தி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இன்டர்னல் எனர்ஜி. தி இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் ஏ சிஸ்டம் இஸ் அன் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ். தெர்மோடைனமிக்கில் ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸாக உண்டு. ஒன்று இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ், அது இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் தி சைஸ் அண்ட் மாஸ் ஆஃப் தி சிஸ்டம். எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் டிபெண்ட்ஸ் ஆன் the size, that means quantity of the system. It depends on the amount of the substance present in the system. அப்படி டிபெண்டாக இருந்தால் தான் அதுக்கு பேர் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு பேர். அடுத்து, இஃப் தி அமௌண்ட் இஸ் டபுள்டு, அமௌண்ட் டபுள் ஆச்சுன்னா இன்டர்னல் எனர்ஜி இஸ் ஆல்சோ டபுள்டு. ஏன்னா அது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும்? அமௌண்ட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கும். அமௌண்ட்டு கூடுச்சுன்னா டபுள் ஆச்சுன்னா இன்டர்னல் எனர்ஜியும் டபுள் ஆகும். The internal energy of a system is a state function. Thermodynamic function எத்தனை உண்டு? 2 தான் உண்டு. எதெல்லாம்? path function, another one is a state function. path functionனா ரெண்டே எக்ஸாம்பிள் தான், heat and work. இந்த ரெண்டு பேர் தான் path function, மீதி எல்லாருமே state function. It depends only upon the state variable.
temperature, pressure, volume, number of moles of the system. So முதல் ரெண்டு பாயிண்ட் எதை வச்சுக்கிட்டு சொன்னீங்க, எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ்னா அமௌண்ட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கும், அமௌண்ட் டபுள் ஆச்சுன்னா இன்டர்னல் எனர்ஜியும் டபுள் ஆகும். அடுத்து ஸ்டேட் ஃபங்க்ஷன்னா ஸ்டேட் வேரியபிளை டிபெண்ட் பண்ணியிருக்கும். அடுத்த பாயிண்ட் பாருங்க, தி சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி டஸ் நாட் டிபெண்ட் ஆன் தி பாத் பை விச் தி ஃபைனல் ஸ்டேட் இஸ் ரீச்டு. தி சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் தி சிஸ்டம் எக்ஸ்பிரஸ்ட் as delta U equal to UF minus UI. Final internal energy of the final state minus internal energy of the initial state. In a cyclic process, there is no internal energy change. Delta U cyclic process equal to 0. ஒரு cyclic processல இவங்க மட்டும் 0 கிடையாது, எல்லாமே 0. delta H equal to 0, delta S equal to 0, delta U equal to 0, எல்லாருமே delta T, delta V, delta P all are 0 for a cyclic process. சரி, இந்த ரெண்டு பேரை நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா அதை வச்சுக்கிட்டு நாம் இன்னும் ரெண்டு பாயிண்ட் எழுதலாம். யூஎஃப் வேல்யூ யூஐ வேல்யூவை விட இது ஒரு 10, இது -5 போட்டிங்கன்னா யூஎஃப் வேல்யூ யூஐ வேல்யூ விட கிரேட்டர் தேனாக இருந்துச்சுன்னா 10 - 5 = 5 + 5 டெல்டா யூ வந்து பாசிட்டிவாக இருக்கும். அடுத்து இது 5ஆக இருக்குது, அது 10ஆக இருந்துச்சுன்னா யூஎஃப் இஸ் லெஸ் தேன் யூஐயாக இருந்துச்சுன்னா ஃபைனல் இன்டர்னல் எனர்ஜி இனிஷியல் இன்டர்னல் எனர்ஜி -5 ஆன்சர் கிடைக்கும். டெல்டா யூ நெகட்டிவாக இருக்கும். இதைத்தான் நம்ம அந்த ரெண்டு பாயிண்டில் சொல்ல போகிறோம். நல்லா பாருங்கள், if the internal energy of the final state UF is less than internal energy of the initial state, then delta U becomes negative. Delta U equal to UF minus UI equal to negative. UF is less than UU. அடுத்த கண்டிஷனை போட்டு பாருங்கள், if the internal energy of the final state is greater than the initial state, then delta U becomes positive. Delta U equal to UF minus UI, that is equal to positive. எப்போ delta F is greater than, not UF is greater than UI. This is question number 47. Question number 48 வாங்க, ஒரு பெரிய question. Explain how heat absorbed at constant volume is measured using a bomb calorimeter with a neat diagram. Bomb calorimeter யூஸ் பண்ணி delta U internal energy change எப்படி கண்டுபிடிக்கிறது? For the chemical reactions, heat absorbed at constant volume is measured in a bomb calorimeter. Description of the apparatus and procedure என்னன்னு பார்க்கலாமா? நல்லா பார்த்துட்டே வாங்க. The inner vessel and its cover are made up of strong steel. The cover is fitted tightly to the vessel by means of a metal lid. Lidna மூடி and screw. The screw மூடியை வச்சு நல்ல பாம்பை வந்து நல்லா டைட் பண்ணியிருக்கோம். A weighed amount of substance is taken in a platinum cup connected with electrical wires for striking an arc instantaneously to kindle combustion, to start combustion. இதுக்கு பார்த்தீங்களா, இதில் இந்த சென்டர் பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் தான் பாம் அப்படின்னு பேர். பாம் கலோரிமீட்டர் இது மட்டும்தான், வெளியே உள்ளது ஃபுல்லாக வாட்டர். ஸோ இந்த பாம் கலோரிமீட்டர் வந்து ஸ்ட்ராங் ஸ்டீலால் செஞ்சுருப்பாங்க. ஏன்னா உள்ளே வந்து எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் ஹீட் லிபரேட் ஆகும் பொழுது வெடிக்கக்கூடாது. அதனால் இந்த பாம் கலோரிமீட்டர் ஸ்ட்ராங் ஸ்டீல் எக்கு. இந்த எப்படி மூடியிருக்காங்கன்னா, இட் இஸ் கவர்டு வித் எ மெட்டல் லிட்டு. கொஞ்சம் கூட உள்ளேருந்து ஏர் வெளியே வராமல் பாதுகாத்து மெட்டல் லிட்டில் அந்த ஸ்க்ரூ நல்லா வச்சுக்கிட்டு டைட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து எந்த சப்ஸ்டன்ஸை பேர்ன் பண்ணமோ அந்த சப்ஸ்டன்ஸை ஒரு பிளாட்டினம் கப்பில் நல்ல வெயிட் எடுத்து முதல்ல வச்சுக்கணும். இங்கே வந்து எலக்ட்ரிக்கல் ஒயரை நாம் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்ம இந்த உள்ள சப்ஸ்டன்ஸை எப்படி பேர்ன் பண்ண போகிறோம்னா, ஆக்சிஜனை உள்ளே பாஸ் பண்ணி இந்த எலக்ட்ரிக் கரண்ட் கொடுத்த மாதிரி நிமிஷம் இவங்க பேர்ன் ஆக ஆரம்பிச்சுக்குவாங்க. அடுத்து பாருங்கள், தி பாம் இஸ் தென் டைட்லி க்ளோஸ்டு அண்ட் ப்ரெஷரைஸ்டு வித் எக்ஸஸ் ஆஃப் ஆக்சிஜன். பேர்னிங் நடக்கணும், ஒரு காம்பவுண்டை நம்ம எரிக்கணும் அப்படின்னா ஆக்சிஜன் தேவை. ஸோ அந்த பாம்புக்குள்ளே ஆக்சிஜனை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நாம் அடைச்சி வச்சுருக்கோம். தி பாம் இஸ் லோயர்டு இன் வாட்டர் விச் இஸ் பிளேஸ்டு இன்சைட் தி கலோரிமீட்டர். இந்த பாம் வந்து இப்போ எதுக்கு உள்ள பாருக்கு, வாட்டருக்கு உள்ளே நம்ம உள்ளே வச்சுருக்கோம். இதுதான் வாட்டர். இங்கே ஒரு தெர்மாமீட்டர் இருக்குது. அடுத்து பாருங்கள், ஒரு கலக்கி வேணும், கலக்கி. எ ஸ்டிரர் இஸ் பிளேஸ்டு இன் தி பாம் டு ஸ்டிர் வாட்டர் யூனிஃபார்ம்லி.
ஒரு ஸ்டிரரை உள்ளே போட்டிருப்போ அது என்ன ஆகும், வாட்டரை நல்லா கலக்கிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அந்த ஹீட் வந்து ஒரு இடத்துல வரும், அது எல்லா இடத்துலையுமே கொண்டு போய் சேர்க்கறதுக்காக வேண்டி. தி ரியாக்ஷன் இஸ் ஸ்டார்டட் பை ஸ்ட்ரைக்கிங் தி சப்ஸ்டன்ஸ் த்ரூ அன் எலக்ட்ரிக்கல் ஹீட்டிங். இந்த இடத்துல இதுதான் ஸ்டிரர். இங்கே இந்த இடத்துல உள்ள ஃபேன் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும். நாம் அங்கேருந்து கரண்ட்டை பாஸ் பண்ண உடனே உள்ளே ஏற்கனவே ஆக்சிஜன் இருக்குது, சப்ஸ்டன்ஸ் இருக்குது, பேர்ன் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த பார்த்தீங்களா, டூரிங் பேர்னிங் தி எக்ஸோதெர்மிக் ஹீட் ஜெனரேட்டட் இன்சைட் தி பாம் ரைசஸ் தி டெம்பரேச்சர் ஆஃப் தி சரௌண்டிங் வாட்டர் பாத். இங்கேருந்து பாம்பிலேருந்து ஹீட்டிங் நடக்க நடக்க கொஞ்சம் கொஞ்சமாக ஹீட் வந்து வெளியே உள்ள வாட்டருக்கு வரும். வாட்டருக்கு வரும் பொழுது வாட்டர் வந்து நல்ல ஹீட் ஆகும். எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். டெம்பரேச்சர் சேஞ்ச் கேன் பி மெஷர்ட் அக்யூரேட்லி யூஸிங் பெக்மேன் தெர்மாமீட்டர். இதுதான் பெக்மேன் தெர்மாமீட்டர். உள்ளேருந்து ஹீட்டு வெளியே வர வர டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆக இந்த பெக்மேன் தெர்மாமீட்டர் மெஷர் பண்ணிகிட்டே இருக்கும். சின்ஸ் தி பாம் கலோரிமீட்டர் இஸ் சீல்டு, இட்ஸ் வால்யூம் டஸ் நாட் சேஞ்ச். ஸோ தி ஹீட் மெஷர்மெண்ட் இன் திஸ் கேஸ் கரஸ்பாண்ட் டு தி ஹீட் ஆஃப் தி ரியாக்ஷன் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம். இங்கேருந்து நம்ம எல்லாத்தையும் ஏர் டைட்டாக க்ளோஸ் பண்ணியிருக்கோம், அப்படிங்கிறனால வால்யூமில் சேஞ்ச் இருக்காது, ஹீட்டு மட்டும்தான் வெளியே வந்துட்டு இருக்கும். இனிஷியலாக எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது, நாம் இதை பேர்ன் பண்ண பிறகு எவ்வளோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத வந்து பெக்மேன் தெர்மோமீட்டர் வச்சுட்டு கண்டுபிடிக்கலாம். In a bomb calorimeter experiment, a weighed sample of benzoic acid is placed in the bomb, which is then filled with the excess of oxygen and sealed. Ignition is brought about electrically. The rise in temperature delta T is noted. Water equivalent of calorimeter or calorimeter equivalent of the calorimeter is known from the standard value of enthalpy of combustion benzoic acid. ஸோ அந்த வேர்டை நல்லா வச்சுடுங்க. இது ஆர் தான். வாட்டர் ஈக்குவலன்ட் ஆர் கலோரிமெட்ரி ஈக்குவலன்ட். அதை எப்படி மெஷர் பண்ணுறோம், நம்ம ஏற்கனவே சொன்ன பென்சோயிக் ஆசிட் அப்படிங்கிற ஸ்டாண்டர்டு சப்ஸ்டன்ஸை முதல்ல வெயிட் எடுத்து பிளாட்டினம் கப்புக்கு உள்ளே வச்சு கரண்டை பாஸ் பண்ணி பேர்ன் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். தி என்தால்பி ஆஃப் கம்பஷன் ஆஃப் பென்சோயிக் ஆசிட் இஸ் -3227 கிலோஜூல் மோல் பவர் -1. இது ஒன்வேர்டு கொஸ்டினுக்கு நல்ல ஞாபகம் வச்சுக்கிடுங்க. தென் வாட்டர் ஈக்குவலண்ட் ஆஃப் கலோரிமீட்டர் ஈக்குவல் டு combustion value of benzoic acid divided by change in temperature into weight of benzoic acid divided by molar mass of benzoic acid. By knowing water equivalent value, the enthalpy of combustion of any other substance is determined adopting the similar process and using the substance in the place of benzoic acid. முதல்ல பென்சோயிக் ஆசிடை வச்சு நம்ம பேர்ன் பண்ணி அதோட வாட்டர் ஈக்குவலண்ட்டை கண்டுபிடிச்சதுக்கு பிறகு நம்ம எந்த சப்ஸ்டன்ஸ் ஃபுட் ஐட்டத்தோட கலோரிஃபிக் வேல்யூ கண்டுபிடிக்கணுமோ அதை உள்ளே வச்சு இதே மாதிரி பேர்ன் பண்ணி கண்டுபிடிக்கணும். பை திஸ் எக்ஸ்பெரிமெண்ட் தி என்தால்பி ஆஃப் கம்பஷன் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் டெல்டா U0C இஸ் known equal to WE water equivalent of calorimeter into delta T change in temperature. Enthalpy of combustion at constant pressure of the substance is calculated from the equation delta H0 pressure equal to delta U0 plus delta Ng ஆகிட்டு. இது யாருக்கு இடையில் உள்ள ரிலேஷன் பா, என்தால்பி சேஞ்சுக்கும் இன்டர்னல் எனர்ஜி சேஞ்சுக்கும் இடையில் உள்ள ரிலேஷன். திஸ் இஸ் கொஸ்டின் நம்பர் 48. கொஸ்டின் நம்பர் 49 பார்ப்போமா. இதுவும் ஒரு 5 மார்க் கொஸ்டின் கேட்குறது தான். Calculate the work involved in the expansion and compression process. The essential condition of expansion and compression of the system is there should be a difference between external pressure and internal pressure. தெர்மோடைனமிக்கில் ஒர்க் அப்படின்னாலே ப்ரெஷர் வால்யூம் ஒர்க்கு தான். ப்ரெஷர் வால்யூம் ஒர்க்கில் ரெண்டு ஒர்க்கு தான் உண்டு. ஒன்று எக்ஸ்பான்ஷன், கேஸ் எக்ஸ்பேண்ட் ஆகுது, இன்னொன்று கம்ப்ரெஷன். அது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும், இன்டர்னல் ப்ரெஷர் எக்ஸ்டர்னல் ப்ரெஷரை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும். If the volume of the system is increased against the external pressure, the work is done by the system. By convention, work done by the system is given as negative sign. இந்த ஒரு அப்பரேட்டஸை நல்லா பார்த்துக்கிடுங்க. இதுதான் பிஸ்டன், இந்த இடத்துல இருக்க பிஸ்டன். இதோட ஏரியா வந்து இவ்வளோ வச்சுக்கிடுங்க. மேலேருந்து நம்ம பிஸ்டனை உள்ளே ஃபோர்ஸ் கொடுக்கும் பொழுது அது சர்டைன் டிஸ்டன்ஸ் வந்து உள்ளே போகும். உள்ள கேஸ் மாலிகுல் பிஸ்டனை தள்ளிச்சுன்னா அது எக்ஸ்பான்ஷன். வெளியே இருந்து நம்ம பிஸ்டனை யூஸ் பண்ணி கேஸ் மாலிகுலை கம்ப்ரஸ் பண்ணோம்னா அதுக்கு பேர் கம்ப்ரஷன். If the volume of the system decreased, the work is done on the system. By convention, work done
on the system is given a positive sign. வெளியே இருந்து நீங்கள் ப்ரெஷரை கொடுத்தீங்கன்னா work is done on the system. உள்ள கேஸ் மாலிகுல் எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னா work is done by the system. work is done by the systemனா -W. work is done on the systemனா +W. For understanding pressure volume work, let us consider a cylinder which contain 1 mole of an ideal gas fitted with a frictionless piston. உராய்தல் இல்லாத ஒரு பிஸ்டனை நாம் ஒரு வெசலில் வச்சுருக்கோம், அதுக்குள்ள கேஸ் மாலிகுல் இருக்குது. டோட்டல் வால்யூம் ஆஃப் தி கேஸ் இஸ் VI, இனிஷியல் வால்யூம், அண்ட் தி ப்ரெஷர் ஆஃப் தி கேஸ் இன்சைட் இஸ் P இன்டர்னல். உள்ள அந்த ப்ரெஷர் சொன்னோம்ல, இந்த இடத்துல ஒரு வெசல் இருக்குது, உள்ள ப்ரெஷர் வந்து P இன்டர்னல், இனிஷியல் வால்யூம் வந்து VI. If the external pressure P external which is greater than P internal, நாம் வெளியே இருந்து கொடுக்கக்கூடிய அந்த ப்ரெஷர் வந்து P external, அது உள்ள ப்ரெஷரோட ஹையாக இருந்துச்சுன்னா piston is moved inward, உள்ள நோக்கி piston மூவ் ஆகும் till the pressure inside is equal to P internal. P external P internalக்கு ஈக்குவல் ஆக வரைக்கும் piston மூவ் ஆகும். It is achieved in a single step and the final volume is VF, final volume. During this compression, piston moves a distance x. ஒரு particular distance வந்து piston வந்து மூவ் ஆகும். சரியா? அடுத்து and is the cross sectional area of the piston A, then change in volume x into A is equal to delta V equal to VF minus VI. P external என்ன ஃபார்முலா? ஃபோர்ஸ் இன்டு ஏரியா. அடுத்து ஃபோர்ஸ் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும்? P external இன்டு ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஆஃப் பிஸ்டன் எவ்வளோ தடிமனாக இருக்குது அதை தான் இது டிபெண்ட் பண்ணியிருக்கும். இந்த ஃபோர்ஸ், இது ஃபோர்ஸுக்கு உண்டான ஃபார்முலா. ஸோ நம்மளுக்கு தெரியும், if work is done by the system by pushing out the piston against the external pressure, then according to the equation -W equal to work equal to F into displacement force. இந்த Fக்கு என்னப்பா ஃபார்முலா? P external into A, அதை தூக்கி நாங்கள் நமக்கு போட்டாச்சு. இதுக்கு பதிலாக இவங்களை போட்டுருக்கோம். அடுத்து A into Xனா என்னன்னு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னோம். A into X equal to delta V. AXக்கு பதிலாக டெல்டா V போட்டாச்சா? டெல்டா Vனா என்ன அர்த்தம்? VF minus VI, வால்யூம் ஆஃப் ஃபைனல் வால்யூம் மைனஸ் இனிஷியல் வால்யூம். சிம்பிளி இது எல்லாத்தையும் நீங்கள் மைனஸால் மல்டிபிள் பண்ணிங்கன்னா இது ப்ளஸ் ஆகிடும், இது மைனஸ் ஆகிடும். மைனஸ் இன்ட்டு P இன்ட்டு டெல்டா V. ஃப்ரம் தி above equation we can predict the sign of the work W. During expansion, work is done by the system. Since final volume is greater than initial volume, the sign obtained for work will be negative. During compression, work is done on the system. Since VF is less than VI, the sign obtained for work will be positive. And my dear students, in this video we discussed a very most important big questions. Question number 46 to 49. Thank you for watching. If you like, please subscribe. Thank you very much.